நான்லாம் உண்டியல் சேர்த்தேன்னா சின்ன வயசில் 5 பைசா 10 பைசா அதிகபட்சம் கார் வாங்குறது. மொத்தமாக சேர்த்தாலே 50 ரூபா வரும், 100 ரூபா வரும். ஆனால் வந்துட்டு அந்த 50 ரூபா வச்சுட்டு 50 ரூபா இருக்குது என்னடா பண்ணுறதுன்னு, அதை வச்சு செலவு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்ச காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாங்க பசங்க. நிறைய பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த சேவிங் ஹேபிட் சொல்லி கொடுத்து அதனால் அவங்க அடையிற சந்தோஷங்கள், அந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே போதும், அவங்களுக்கு அந்த சேவிங் ஹேபிட்ஸ் வந்துடும். நான் இந்த வருஷம் வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் வந்து ஒரு இடத்துக்கு போவோம், எங்கள் அப்பாவோட நினைவாக தான் நாங்கள் போக ஆரம்பித்தேன். என்னமோ அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்தா எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் பிடிக்குன்றதுனால தான் நான் இதை செஞ்சேன். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பெருசாக பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபுல் செலவு, அவங்களோட சாப்பாடு செலவு எல்லாமே என் பொண்ணோட சேவிங்ஸ்லேருந்து தான் நான் பண்ணேன். அது ரொம்ப பெரிய மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. என் பொண்ணுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறதே இவங்கள வச்சு தான் நானே கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஃபுல் டே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி